Welcome children. I am sure you all are fine. Every day is a new beginning. We start today's class with Tirukural. Sights of greenery and prosperity are rare in the world when rains fail. விசும்பின் துளிவியலின் அல்லார் மற்றாங்கே பசும்புல் தலைக்கான் வரிது. அதாவது வானத்திலிருந்து மலைத்துளிகள் சீராக விழலைனா இந்த பூமியில் பசுமையும் செழிப்பும் இல்லாமல் உயிரினங்கள் துன்புறும். Water is one of the most important substances on earth. All plants and animals need water to survive. There can be no life on the earth without water. Children, why is water so important? People use water for many purposes besides drinking. They use it for washing and cooking. They use it to irrigate crops. They also use the power of flowing water to produce electricity. Dear students, I show you some pictures. Please respond to asking questions. Have you ever seen a peacock dance? During which season do you see a peacock dance? Yes, you are right. Rainy season. In which season can you see trees without leaves? Yes, you are correct. Autumn season. Next, which season is shown in this picture? Yes, you are right. Winter season. What are the people doing? The people are warming themselves by lighting fire. Next, which season is shown in this picture? Yes, summer season. How do you know? Children are eating watermelon. A girl is eating an ice cream. And a boy is drinking some tender coconut water. Children, this lesson insists on the importance of water. As water is a resource that is shared by all the people of the world. Who owns the water in rivers, sea, lakes, and in the ground? Yes, no one owns the water like the air in the atmosphere. It belongs to all of us. Students, shall we move on to the first section of the lesson? It is an interesting story. It was a hot summer day. On the outskirts, a tiny bird searching for a place to lay her eggs. The land was very dry and parched. There was no tree or bush. Finally, in desperation, the bird discovered a shallow depression in the ground. குழந்தைகளே, அது ஒரு கோடைக்காலம். அங்கே ஒரு சிறிய பறவை தன்னுடைய முட்டைகள் இடுறதுக்காக கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த தேடிட்டு இருந்துச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட முட்டைகள் இடுறதுக்காக. அந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? ரொம்ப காஞ்சு வெடிச்சு போய் பாலமலமாக இருந்துச்சு. அங்கே கண்ணு கெட்டினது ஒரு வரைக்கும் ஒரு செடியோ ஒரு மரமோ ஒரு புதரோ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. தேடிட்டே இருந்துச்சு இல்லையா? தேடிட்டே இருக்கிற போது மனசு வந்து ரொம்ப உடஞ்சி போச்சு. அப்போ என்னாச்சு? அந்த பேர்ட் மனம் உடைஞ்சதுனால ஒரு சிறிய ஒரு பள்ளத்தை பார்க்குது. அந்த பள்ளம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இல்லையா? எஸ், இங்கே அந்த நிலமெல்லாம் வெடிச்சு போய் இருந்துச்சு இல்லையா? அந்த வேர்டை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா பார்ச்ட். பார்ச்ட் அப்படின்னா வெரி ட்ரை. டெஸ்பரேஷன். டெஸ்பரேஷன் அப்படிங்கிறது லூசிங் ஹோப். அந்த பேர்டு வந்து இடத்த தேடி தேடி அலைஞ்சது இல்லையா? கடைசியில் மனம்னு வந்து போச்சு இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டெஸ்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், டிப்ரெஷன். டிப்ரெஷன் அப்படின்னா எ ஸ்மால் ஹோல், அதாவது சிறிய பள்ளம். தேடி தேடி அலைஞ்சு ஒரு இடத்த கண்டுபிடிச்சது இல்லையா? ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் இருந்துச்சு இல்லையா? அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? Depression சொல்லுவோம். She broadened the hole using its claws, then laid her eggs. Eggs hatched. When the bird hatchlings grew big enough, they flew away. அதன் பிறகு அந்த சிறிய பள்ளத்தை அந்த பறவை என்ன பண்ணுது? தன்னுடைய கால் நகங்களை வச்சுக்கிட்டு அதை இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்துது. அகலப்படுத்தி முட்டையிடுறதுக்காக அதுக்கு சௌகரியமாக மாற்றிக்குது. இறுதியாக முட்டையிட்டுறது. முட்டையிட்டதுக்கப்புறம் பேர்ட் ஹேச்லிங்ஸ் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் நல்லா பத்திரமா பார்த்துக்குது. பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? பறந்து போயிடுது. எல்லாமே சேர்ந்து பறந்து போயிடுறாங்க. இங்கே ஹேச்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்தோம் இல்லையா? ஹேச்ட் அப்படின்னா அடைக்காத்து கொஞ்சம் பொரிந்தன அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஹியர் அவர் ஸ்டோரி வுட் ஹேவ் எண்டட் எக்ஸப்ட் திஸ் இஸ் இன் த டேல் ஆஃப் த லிட்டில் பேர்ட் பட் எ மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் த ஹோல் சி யூஸ்ட் அஸ் எ டெம்பரரி நெஸ்ட். குழந்தைகளே, இந்த கதை அந்த பேர்டை பற்றினதாக இருந்திருந்தா இன்னொரு முடிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த கதையே பேர்டை பற்றின கதை இல்லை. பட்
இங்கே அந்த ஹோலை பற்றி தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரரியாக யூஸ் பண்ணச்சு இல்லையா, நெஸ்ட்டாக யூஸ் பண்ணச்சு இல்லையா, ஸோ அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எ ஹோல், யூ மே ஆஸ்க், வாட் குட் பி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் அ ஹோல் இன் த கிரவுண்ட்? என்னது, சிறிய பள்ளமா? பள்ளத்தை பற்றி அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இருக்க போகுது? வெல், திஸ் ஹோல் grew to be quite important. You will discover. இந்த பள்ளம் தான் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்க போகுது, அதை நீங்களே பார்க்க போறீங்க. The hole remained untenanted by anyone for some time. It was noticed by a wild boar. He wanted to settle its rump in it, but he was not comfortable. அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் பயன்படுத்தாமல் அங்கங்கே குப்பை அடைஞ்சிருந்துச்சு. அப்போது அந்த வழியாக வந்த ஒரு வைல்ட் போர், அதாவது காட்டுப்பன்றி, அந்த காட்டுப்பன்றி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு அந்த பள்ளத்தை பயன்படுத்துறதுக்கு முடிவு பண்ணுச்சு. அப்போது தன்னுடைய உடல் பகுதியை அந்த பள்ளத்தில் வந்து அமர வச்சுது. ஆனால் அந்த பள்ளம் அதுக்கு சௌகரியமாக இல்லை. குழந்தைகளே, இங்கே அன்டெனன்டட் அப்படின்னா நாட் ஆக்குபைட், அதாவது ஆக்கிரமிக்கப்படாத, குடிபுகாத அப்படின்னு அர்த்தம். அந்த பேர்ட் பயன்படுத்துச்சு இல்லையா, ரொம்ப நாள் யாருமே யூஸ் பண்ணாமல் வெறுமனே இருந்துச்சு இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அன்டெனன்ட்னு சொல்கிறோம். ரம்ப் அப்படிங்கிறது பேக் பார்ட் ஆஃப் த மம்மல்ஸ் பாடி, அது பார்ட் ஆஃப் த பாடி யூஸ் டு சிட், அதாவது பாலூட்டிகளும் விலங்குகளும் அமர்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உடல் பகுதி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ he scrambled the earth around his cozy dugout. Now he was comfortable. The wild boar had a good sleep until evening. There was a rumble in his stomach. அந்த வைல்ட் போர் அந்த நிலப்பரப்பை வந்து கீறி அதுக்கு சௌகரியமாக மாற்றிக்குச்சு. இப்போ என்னாச்சு? அந்த இடம் அதுக்கு கம்ஃபர்டபுளாக மாறிடுச்சு. அப்போது கொஞ்சமாக ஒரு குட்டி தூக்கம் போடலான்ட்டு என்ன பண்ணுது? சாயந்தரம் வரைக்கும் நல்லா தூங்கிடுது ஆழ்ந்த உறக்கத்தில். அப்போது திடீர்னு தன்னுடைய வயிற்றில் திடீர்னு ஒரு சவுண்டு. என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இடி முழுங்குற மாதிரி ஒரு சவுண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பசி எடுத்துக்கிச்சு. With a mighty stretch and a final kick, the hungry boar left the place without a backward glance. And is that it? You will inquire. To which I will reply, no, it isn't, dear one. Not by a long shot. Our story has just begun. ஒரு வலிமையாக தன்னுடைய உடம்பை ஒரு முறுக்கிட்டு ஒரு உதச்சிட்டு அந்த போருக்கு பசி எடுத்துருச்சு இல்லையா, பசி எடுத்ததுனால அந்த இடத்த விட்டு திரும்பி பார்க்காம போயிடுச்சு. இதுதானா? இவ்வளோதான் இந்த கதையா அப்படின்னு இங்கே கேட்கலாம். பட் நான் அதுக்கு என்ன சொல்லுவேன்னா, இல்லை இனிமே தான் இந்த கதையே ஆரம்பிக்க போகுது. Children, before we are going to the second section, we see the textual exercise for this section. Put a tick for the correct and cross for the incorrect statements. 1. A tiny bird looked for a place to lay her eggs. Is it correct? Yes. This statement is correct. 2. The land was wet and green. Is it right or wrong? Yes, it is wrong because the land was dry and parched. 3. The little bird found a shallow hollow in the ground. Is it right? Yes, the statement is right. 4. The eggs hatched and the babies flew away. Yes, you are correct. The sentence also correct. 5. The pit was comfortable for the wild bear to sleep in. Is the statement is correct? No, because the pit was comfortable for the wild boar, not a wild bear to sleep in. 6. The wild boar got up from its daybed because it was disturbed by another boar. The statement is wrong. Children, next we move on to do you know section. What are the differences between weather, season and climate? Weather, the conditions in the atmosphere like rain, wind or temperature at any time. Climate, the general weather conditions of a place. For example, a warm climate, a cold climate. Seasons, a season is a part of a year. Most areas of the earth have 4 seasons in a year: spring, summer, autumn and winter. Let's see one season in detail. Winter. Winter is a cold season
because the days are shorter and the sun is low in the sky, giving indirect light to the ground. Children, let us recall the first part of the story. A tiny bird came and broadened the hole. She laid her eggs. The eggs hatched and flew away. A wild boar came to the same spot and widened the hole. Students, now we move on to the second section of this lesson. A pack of wild dogs smelled the boar and came to the hole. They sniffed that place, whined and snarled, searching for the boar. குழந்தைகளே, அந்த வழியாக வந்த காட்டு நாய்கள் கூட்டம் வைல்ட் போருடைய வாசனையை பிடிச்சிக்கிட்டு அங்கே வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் மோப்பம் பிடிச்சிது, உருமிச்சு, அதுக்கப்புறம் ஊளையிடுச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைல்ட் போரை தேடி தேடி டயர்ட் ஆயிடுச்சு. இங்கே ஸ்னிஃப்ட் அப்படின்னா டு பிரீத் இன் ஏர் இன் அ நாய்ஸி வே, அதாவது மோப்பம் பிடித்தன. வைண்ட் மீன்ஸ் மேட் அ ஹை பிச்ட் க்ரை, அதாவது ஊளையிட்டன. ஸ்னால்டு மேட் அ டீப் ஆங்க்ரி நாய்ஸ், உருமின. அந்த இடத்துல உருமிச்சு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்னால்டு. பட் there was no boar. The hole was made a little bigger and wider by these wild dogs. Then they left the place. After a few days, the monsoon started. It rained for 3 days and 3 nights there. The dry earth soaked up the moisture as a hungry puppy laps up milk. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பருவமழை தொடங்கிருச்சு. பருவமழை தொடங்கினதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் மழை பெய்துட்டே இருந்துச்சு. அந்த நிலம் எப்படி இருந்துச்சு இல்லையா, காஞ்சு போயிருந்துச்சு இல்லையா. இப்போ என்ன ஆயிடுச்சு, மழை பெய்ததுனால நல்லா ஈரப்பதத்தோட முழுசும் நனைஞ்சு, அது எப்படி நனைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பசியுள்ள ஒரு நாய்க்குட்டி எப்படி பாலை குடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த நிலம் மழை நீரை முழுவதும் உறிஞ்சிருச்சு. இங்கே சோக்ட் அப் அப்படின்னா கம்ப்ளீட்லி வெட், முழுவதும் நனைஞ்சு போச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சோக்ட் அப் அப்படின்னு சொல்கிறோம். The hole was filled with water. Green grass grew around the hole. Buffaloes found the grassy spot. They wallowed in the pearly water. They turned the hole into a muddy pit. குழந்தைகளே, அங்கே தொடர்ந்து 3 நாட்கள் மழை பெய்தது இல்லையா, அந்த மழை பெய்ததில் அந்த ஹோல் முழுதும் என்ன ஆயிடுச்சு, மழை நீரால் நிரம்பி வழிஞ்சுது. நிரம்பி வழிஞ்சதுனால என்ன ஆகுது, அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் புற்கள் நிறைய முளைச்சிருச்சு. அதை பார்த்த எருமைகள் கூட்டம், அதாவது அந்த கிராசி ஸ்பாட்டை பார்த்த எருமைகள் கூட்டம் அங்கே வருது. வந்து தண்ணீரை குடிக்குது. தண்ணீரில் புரளுது. அந்த சேத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணுது, புரளுது. அப்போது இன்னும் என்ன ஆயிடுது, அந்த இது வந்து சேரும் சகதி நிறைந்த ஒரு பிட்டாக மாறிடுது. இங்கே வேலோட் அப்படின்னா அந்த சேத்துல புரண்டது பார்த்தீங்களா, ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேலோட்னு சொல்கிறோம். It means to lie and roll in mud. Many buffaloes gathered. With a multitude of hoofs trampling the soil, the hole became bigger and bigger. நிறைய எருமைகள் வந்து அந்த இடத்துக்கு கூடுது. நிறைய எருமைகள் வந்ததுனால என்ன ஆகுது, அந்த சாயில் இன்னும் கொஞ்சம் அகலமாகுது. அகலமாகிறது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது, அதனுடைய கால்கள் மிதிப்பட்டு இன்னும் பெருசாக மாறிடுது. குழந்தைகளே, இங்கே மல்டிடியூட் அப்படின்னா a large number of people or animal, அதாவது இங்கே நிறைய எருமைகள் கூட்டம் வந்துச்சு இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மல்டிடியூட்னு சொல்கிறோம். ட்ராம்ப்ளிங் அப்படின்னா அந்த எருமைகள் கூட்டம் வந்து மிதிச்சது இல்லையா, சேரும் சகதியாக மாறுச்சு இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ட்ராம்ப்ளிங் இன் இங்கிலீஷ். க்ரஷிங். ஹூவ்ஸ் அப்படின்னா அந்த எருமைகள் கூட்டத்தினுடைய கால் குழம்பு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹூவ்ஸ்ன்னு சொல்லுவோம். Children, next we move on to the textual exercise of this section. Complete the sentences given below with words or phrases. 1. The wild dogs came to the spot to catch dash. The answer is the wild boar. The wild dogs came to the spot to catch the wild boar. 2. The rains came and poured dash. The answer is without stopping for 3 days and 3 nights. The rains came and poured without stopping for 3 days
and 3 nights. 3. The whole earth smelled dash and dash. The answer is wet and fresh. The whole earth smelled wet and fresh. 4. The hole in the ground was filled dash. Yes, you are right. The answer is with rainwater. The hole in the ground was filled with rainwater. 5. The buffaloes dash in the hole. Absolutely, you are right. Wallowed. The buffaloes wallowed in the hole. 6. The hole became dash and dash. The answer is widened and grew. The hole became widened and grew. Let us recall the second part of the story. The wild dogs came and made the hole bigger. The monsoon came. The pit was filled with rainwater. The buffaloes wallowed the muddy pit and made it wider. Children, shall we move on to the third section of this lesson? A poor farmer tilled the land near the small depression. It was summer. Soon, the land became dry. He traveled far to get water for his crops. His harvest was meager. அந்த ஊரில் ஒரு ஏழை விவசாயி அந்த சிறிய பள்ளத்துக்கு பக்கத்தில் தன்னுடைய நிலத்தை விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு கோடைக்காலம். கோடைக்காலங்கிறதுனால எப்படி இருக்கும் நிலமெல்லாம்? காஞ்சு தண்ணியே இல்லாமல் மரம் செடி கொடி எல்லாமே எப்படி இருக்கும்? காஞ்சு போயிருக்கும் இல்லையா? ஸோ அவருடைய பயிர்களை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, நீண்ட தொலைவு போய் தண்ணீர் கொண்டு வந்து அவருடைய பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுறார். எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணீரை கொடுத்தாலும், அந்த நிலப்பரப்புக்கு கொடுத்தாலும் என்ன ஆகுது? அவருடைய ஹார்வெஸ்ட், அதாவது அறுவடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த அளவே இருக்குது. இங்கே டில்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா, ப்ரிப்பேர்ட் ஃபார் த லேண்ட் ஃபார் கிராப்ஸ். அதாவது அவர் நிலத்தை வந்து பண்படுத்தினார் இல்லையா, பயிர் செய்ய வந்து உழுதார் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டில்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மீகர். மீகர் மீன்ஸ் ஸ்மால் குவான்டிட்டி, அதாவது குறைந்த அளவிலான. ஒன் டே he saw a patch of green. He felt with gratitude at the sight of the verdant bowl of water. He went home and brought out his pickaxe and spade. Soon, the muddy pit was turned into decent little pond. ஒரு நாள் தன்னுடைய நிலத்தை பண்படுத்திட்டு இருக்கிற போது அவர் ஒரு பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த புல்வெளியை பார்க்குறார். அவருக்கு ஒரே ஆனந்தம். நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அந்த நிலத்தை தொட்டு வணங்கி, ஏன் தொட்டு வணங்கினாரு? அந்த பவுல் ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணீர் நிறைந்த ஒரு குளத்தை பார்த்தோன்னே அவருக்கு என்னாச்சு? ரொம்ப சந்தோஷம். அதனால் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்தையே தொட்டு வணங்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். அதன் பிறகு அந்த சந்தோஷமான நிகழ்ச்சி போய் சொல்லணும் இல்லையா, போய் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறாரு? பிக்காக்ஸ், கோடாரியும் மண்வெட்டியும் எடுத்துகிட்டு வந்து சீக்கிரமாகவே அந்த குளத்தை நல்லா நேர்த்தியாக மாற்றிட்டார். கிராட்டிடியூட். இங்கே கிராட்டிடியூட் அப்படின்னா தேங்க்ஃபுல், அதாவது நன்றியுணர்வோட அப்படின்னு அர்த்தம். வேர்டன்ட். வேர்டன்ட் மீன்ஸ் க்ரீன் வித் கிராஸ், பசுமையான அப்படின்னு அர்த்தம். இஸ் தி ஸ்டோரி கோயிங் டு எண்ட் வித் அ மாரல்? யூ ஆஸ்க் மீ சஸ்பிஷியஸ்லி. நோ லிட்டில் ஒன், but there is something to learn from everything we see and hear. So hush while I come to end of the tale. இந்த கதை இதோட முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்க, அதாவது ஒரு மாரலோட இந்த கதை முடிய போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலிருந்தும் நிகழ்ச்சிகளிலிருந்தும் நம்ம ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கற்றுக்குவோம். அதனால் இந்த கதை முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். இங்கே சஸ்பீஷியஸ்லி அப்படின்னா டவுட்ஃபுல்லி. டவுட்ஃபுல்லினா சந்தேகத்தோட. The poor farmer informed his wife about the verdant bowl of water. She summoned a priest to bless their fortune. The news spread fast like fire. All the villagers gathered around the pond. The little jewel of blue. The priest chanted some mantras. குழந்தைகளே, அந்த ஏழை விவசாயி அந்த அதிர்ஷ்டமான அந்த குளத்தை பற்றி
தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு, அதை வந்து ஒரு ப்ரீஸ்ட், அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பூசாரியை கூப்பிட்டு ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே தீ மாதிரி பரவிடுது. அந்த வில்லேஜ் முழுக்க தீ மாதிரி பரவிடுது. அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கிராம மக்கள் அந்த குளத்தை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. அப்போது அந்த ப்ரீஸ்ட் மந்திரங்களை வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வாயில் முனைக்கிட்டு கண் புருவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, மேலே உயர்த்தி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கார். இங்கே சம்மண்ட் அப்படின்னா கால்டு, அதாவது அழைத்தார். புவர் ஃபார்மருடைய வைஃப் வந்து ஒரு ப்ரீஸ்ட்டை கூப்பிட்டாங்க இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சம்மன்னு சொல்கிறோம். ஃபார்ச்சூன் அப்படின்னா லக், அதாவது அதிர்ஷ்டம். அவங்களுக்கு ஒரு வேர்ட் அண்ட் பவுல் ஆஃப் வாட்டர் கிடைச்சதில்ல, அதாவது அந்த ஒரு பாண்ட் கிடைச்சது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். ஜஸ்ட் தென் த ரிச்சஸ்ட் greedy farmer on that village came there. He was upset because he was not invited for the blessing function. Looking at the farmer and the placid pond, a slow smile of contentment creased his face. He said that the pond belonged to him. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பணக்கார விவசாயி, அந்த ஊரை சார்ந்த ஒரு பணக்கார விவசாயி அங்கே வரார். அவர் எப்பவுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடலைன்னா ரொம்ப அப்செட் ஆயிரும், அதாவது கோபமாக இருப்பார். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கே அவர் கூப்பிடாதனால ரொம்ப கோபமாக இருக்கார். அந்த ஏழை விவசாயியை பார்க்குறாரு, அந்த அமைதியாக இருக்கக்கூடிய அந்த பாண்டையும் பார்க்குறாரு. அப்படியே ஒரு புன்முறுவல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலம் வந்து எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார். இங்கே பிளாசிட் அப்படின்னா சாந்தமான, கண்டென்ட்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது மனநிறைவோட. அந்த இடத்துல ஒரு புன்முறுவல் காட்டிட்டு மனநிறைவோட உள்ளுக்குள்ளே நினைச்சார் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கண்டென்ட்மெண்ட்னு சொல்கிறோம். ஐ see you have come to bless my pond, he said to the priest. Your pond, stuttered the poor farmer. என்னுடைய குளத்தை தானே ஆசீர்வதிக்க வந்திருக்கீங்க, எனது உங்கள் குளமா அப்படின்னு இந்த புவர் ஃபார்மர் திக்கி திணறினர். இங்கே ஸ்டட்டர்ட் அப்படின்னா ஸ்போக் வித் டிஃபிகல்ட்டி, திக்கி திணறினார் இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டட்டர்ட்னு சொல்கிறோம். த ரிச் ஃபார்மர் said, this land was all mine. He planted his feet foursquare on the ground. த ரிச் ஃபார்மர் வந்து இந்த இடமெல்லாம் என்னுடையது, இந்த லேண்டெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா, தன்னுடைய காலை நல்லா அழுத்தமாக திடமாக அந்த இடத்துல வைக்கிறார். இங்கே ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னா சாலிட்லி, திடமாக அழுத்தமாக வச்சார் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபோர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். when a rich farmer tried to own this pond, the poor farmer said that it belonged to him. There started an argument. அங்கே ரிச் ஃபார்மர் இது என்னுடைய குளம் அப்படின்னு சொல்கிறாரு, அதுக்கு பதிலாக த புவர் ஃபார்மர் இது என்னுடைய குளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய வாக்குவாதமே நடக்குது. த பஃபலோஸ், த டாக்ஸ், த போர் அண்ட் த லிட்டில் பேர்ட் ஆல் ஸ்டாப்ட் பை அண்ட் ஸ்டுட் அரவுண்ட் த பாண்ட். த ஆத்தர் ends the story with a question. Who owns the water? குழந்தைகளே, இங்கே இந்த ஆத்தர் இந்த கதையை ஒரு கொஸ்டினோட முடிக்கிறார். இந்த தண்ணீர் யாருக்கு சொந்தம் அப்படின்ட்டு. அந்த பறவைக்கா, அந்த வைல்ட் டாக்ஸ்க்கா, அல்லது அந்த வைல்ட் போர்க்கா, அந்த பஃபலோஸ்க்கா, அல்ல அங்கிருந்த ஏழை விவசாயிக்கா, அல்லது பணக்கார விவசாயிக்கா? This is not a moral. This is just a germ of an idea to dig and make bigger. இங்கே தண்ணீர் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தம் என்ற உயர் சிந்தனை விதைக்கப்படுது. அதை விருச்சமாக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. Children, let us see the answers for a few questions. Question 1. Why did the farmer have to travel far? The farmer had to travel far to get water for his thirsty crops. Question 2. What sight made the farmer thankful? The sight of water with the grass near his land made the farmer thankful. Question 3. Name the tools the farmer brought out. What did he do with them?
The farmer brought out his pickaxe and spade. He cleaned the muddy pit into a decent little pond. Question 4. Why did the crowd gather by the side of the pond? The crowd gathered by the side of the pond to see the priest chanting some mantras. Question 5. When did the richest farmer get upset? Why? The richest farmer got upset when the poor farmer called the village priest to bless their fortune. He was upset because he was not invited for it. Children, next we move on to the textual exercise. First, we see choosing the correct answers. 1. The little bird broadened the hole with her dash. Option A, beak. Option B, claws. Yes, the answer is B, claws. 2. The wild boar settled down, scraping the hole into a dash to have a good sleep. Option A, pit. Option B, hollow. You are correct. The answer is B, hollow. 3. The poor farmer's crop was dash. Option A, meager. Option B, surplus. The answer is option A, meager. Children, next answer the following questions. Question 1. Pick out the line which tells you about seasons. In section 2, which seasons are mentioned? The line, it rained without stopping for 3 days and 3 nights, and the dry earth soaked up the moisture as the hungry puppy laps up milk, tells about seasons. The summer and the rainy seasons are mentioned here. Question 2. What happened to the hole in the ground after the rain? The hole in the ground was filled with rainwater. Question 3. Identify a sentence and a phrase which tells us that the story took place in summer. In summer months, he had to travel far to get water for his thirsty crops. This sentence tells us that the story took place in summer. The phrase is thirsty crops. Students, I am sure that you have enjoyed this story a lot and understood the textual exercise well. Thank you, children. Have a nice day.